Hello students, welcome to 10th standard maths, 4th chapter geometry, exercise 4.3 part 2, 4 to 8 sums. In the previous video we have seen exercise 4.3 part 1, 1 to 3 sums. Now let us see exercise 4.3 part 2, 4th sum. In the rectangle WXYZ, XY plus YZ is equal to 17 cm and XZ plus YW equal to 26 cm. Calculate the length and breadth of rectangle. இப்போ ரெக்டாங்கிள் WXYZல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கண்டிஷனு. அது ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்துன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். WXYZன்னு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம லென்த்தை பின்னு எடுத்துப்போம், பிரெத்தை ஏன்னு எடுத்துக்கலாம். டயகனல் லென்த்தை நம்ம சின்னு எடுத்துப்போம். ரெக்டாங்கிளில் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், டயகனல் லென்த் ஈக்குவலாக இருக்கும். அப்போ WYயும் சி, அப்போ XZும் அதோட லென்த்தும் சின்னு எடுத்துப்போம். சொல்யூஷன் பாருங்கள், given conditions நம்ம எழுதிப்போம். XY plus YZ is equal to 17 cm. அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி XZ plus YW is equal to 26 cm. அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிள் diagonals are equal. நமக்கு தெரியும் diagonals length வந்து ஈக்குவல்னு தெரியும். செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் XZ is equal to 13 cm, YW is equal to 13 cm. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், XZ diagonal, XZ YW இந்த diagonal length ஆட் பண்ணால் நமக்கு 26 cm கிடைக்குது. இப்போ இந்த ஒர்க்கிங் பாருங்கள், XZ plus YW is equal to 26 cm. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். XZ லென்த்தை வந்து சின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி YW லென்த்து சி, diagonalஸோட லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் C plus C equal to 26 எழுதிக்கலாம். ரெண்டு லைக் டேர்ம்ஸாக இருக்கனால ஆட் பண்ணால் 2C is equal to 26 cm. சியை மட்டும் எடுத்துப்போம். 26 இங்கே இருக்க மல்டிப்ளை 2 இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 13 2s are 26. இப்போ 13 cm கிடைக்குது. சி வந்து 13 cm கிடைக்குது. அப்போ XZ சிங்கிறது 13 cm, அதே மாதிரி YW C அப்படிங்கிறது 13 cm. ஸோ ரெண்டு பேர்லேருந்துமே நமக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரம் 1 A plus B is equal to 17 cm. ஒன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், XY plus YZ is equal to 17 கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம XYயை நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா XYயை ஏன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி YZ எவ்வளோ எடுத்திருக்கோம்னா நம்ம B பிரெத், அதனால் பின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ A plus B is equal to ஃப்ரம் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து A plus B is equal to 17 எடுத்திருக்கோம். B மட்டும் எடுத்துக்கோங்க, B is equal to 17. இங்கே இருக்க ப்ளஸ் சி இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ பிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் WXY ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஹைபார்டனஸு. ஓகே, இது ரெண்டும் அதர் டூ சைட்ஸ். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாங்க. இன் ட்ரையாங்கிள் WXY A² plus B² is equal to C². சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைபார்டனஸ் ஸ்கொயர். அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். A² ப்ளஸ்ஸு B நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா நம்ம 17 மைனஸ் ஏன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம 17 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா பி வந்து நமக்கு தெரியும் கிவன் கண்டிஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து A plus B is equal to 17 கண்டுபிடிச்சிருக்கோம். பி வந்து 17 மைனஸ் ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த பித்தாகரஸ் தியரத்தில் பாருங்கள், ஸோ A² அப்படியே போட்டுக்கலாம். இந்த பிளேஸ் ஆஃப் B வந்து நம்ம 17 மைனஸ் ஏ அப்படி போட்டுக்குவோம். ஹோல் ஸ்கொயர் B² இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ஈக்குவல் டு C². இப்போ A² ப்ளஸ்ஸு இந்த A minus B the whole square ஃபார்முலா A² minus 2AB plus B². அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம். A²னா 17² minus 2AB, 2 into Aன்ற பிளேஸில் 17 இருக்குது, Bன்ற பிளேஸில் A இருக்குது. அப்போ 2AB plus B², Bன்ற பிளேஸில் நமக்கு A இருக்குது, அதனால் A² போட்டோம் ஈக்குவல் டு C வேல்யூ நமக்கு தெரியும் 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 13² எழுதிக்கலாம். ஓகே, A² ரைட் ஆஸ் இட் இஸ் 17² மீன்ஸ் 17 into 17 289 மைனஸ் இது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 17 into 2 34. ஏ அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் A² ஈக்குவல் டு 13² அப்படின்னா 13 into 13 வந்து நமக்கு 169 கிடைக்குது. அப்படியே எழுதிப்போம். இப்போ A² ப்ளஸ் 289 மைனஸ் 34A ப்ளஸ் A² அப்படியே போட்டுப்போம். இங்கே இருக்க ப்ளஸ் 169 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 169 ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுப்போம். ஸோ இந்த டேர்ம் இந்த எக்ஸ்பிரஷனில் A² லைக் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 1 is understood. அப்போ A² ப்ளஸ் A² 2A² வந்துடும். 2A² போட்டுக்கலாம். மைனஸ் 34A ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிப்போம். மைனஸ் 34A இங்கே ப்ளஸ் 289 இருக்குது, இங்கே மைனஸ் 169 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறனால சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போட்டுக்கலாம். 289ல் 169 போச்சுன்னா ப்ளஸ் 120, பிக் நம்பர் வந்து ப்ளஸ்னால ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் 120 கிடைக்குது, ஈக்குவல் டு 0. இந்த மூணு டேர்ம்லையுமே நமக்கு 2 காமன் டிவைசராக இருக்குது. ஸோ டிவைட் பை 2 இம்ப்ளைஸ் 2A² 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு A² கிடைக்குது. ப்ளஸ் 34 2ஆல் டிவைட் பண்ணால் 17 வந்துடும். ஸோ மைனஸ் அப்படியே போட்டுப்போம். 34 2ஆல் டிவைட் பண்ணி 17A ரைட் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 120 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 60 வருது, ஈக்குவல் டு 0.
a square minus 17a plus 60 equal to 0. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு. நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கான்ஸ்டண்ட்டை எடுத்துக்கணும். ப்ளஸ் இருக்கனால ஆட் பண்ணுற நம்பர் நடுவில் வரணும். ஓகே, கான்ஸ்டன்ட்டில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுற நம்பர் நடுவில் வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 60 வரணும். ஸோ ப்ளஸ் 60 எடுத்துப்போம். இது 2 டிஜிட்னால நம்ம டேபிள் சொல்லி பார்க்கலாம். 12 5s are 60. இப்போ சென்டர் சைனை 2 நம்பருக்கும் தரணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால சேம் சைனை கொடுத்துடணும். சென்டர் சைனை 2 நம்பருக்கு தந்துடும். இப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு 12 5s are 60. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 60 கிடைக்குது. இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? சென்டர் சைன் வரணும். சென்டர் நம்பர் கிடைக்கணும். ஓகே, மைனஸ் மைனஸ்னால் சேம் சைனாக இருக்குது. ஆட் பண்ணால் நமக்கு வரணும் 17, minus 17 வருது. ஸோ ஏவோட கோவிஷன் -17 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதுதான் கரெக்டு ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னு சேர்த்துக்கணும். ஓகே, a minus 12 into a minus 5 அதான் ஃபேக்டரு. ஸோ a minus 12 into a minus 5 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் a minus 12 equal to 0 அப்படின்னா a is equal to நமக்கு -12 போனால் +12 ஆகிடுது. ஸோ பிரெத் a is equal to 12 கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து b equal to 17 minus a நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி b என்னன்னு கண்டுபிடிக்கலாம். b is equal to 17 minus a நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டுட்டோம். ஓகே, ஸோ லென்த் b is equal to 5. நம்ம ரெக்டாங்கிளில் லென்த்தை வந்து பின்னு வச்சுருக்கோம். ஸோ b is equal to 5. எப்போவுமே லென்த்து தான் பெருசாக இருக்கணும், பிரெத்து சின்னதாக இருக்கணும். இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, இன்னொரு வேல்யூ எடுத்து பார்ப்போம். a minus 5 equal to 0. a minus 5 equal to 0னா a is equal to 5. அப்போ பிரெத்து a equal to 5 கிடச்சிருக்கு. நமக்கு தெரியும் அந்த அதே வேல்யூவில் b வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூவை b is equal to 17 minus a பிளேஸில் நம்ம 5 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ b is equal to 17 minus 5. இப்போ b is equal to 12 கிடைக்குது. இப்போ லென்த் வந்து b 12 கிடைக்குது. பிரெத்து வந்து a வந்து 5 கிடைக்குது. அப்போ லென்த்து தான் பெருசாக இருக்குது, பிரெத்து சின்னதாக இருக்குது. இப்போ தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, ஸோ லென்த் 12 சென்டிமீட்டர், பிரெத்து 5 சென்டிமீட்டர் இஸ் ஆன்சர். இதான் லென்த் பிரெத்தாக ரெக்டாங்கிள் தான் கேட்குறாங்க கொஷினில். இப்போ லென்த் 12 சென்டிமீட்டர், பிரெத்து 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். இது இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shorter side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the side of the triangle. இப்போ ஹைபாட்டனஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டனஸ். ஓகே, இப்போ ஷார்ட்டர் சைடை ஏன்னு எடுத்துக்கலாம், தேர்ட் சைடை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இப்போ கிவன் கண்டிஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சைட்ஸ் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் லெட் ஏ இஸ் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஓகே, ஏ வந்து ஷார்ட்டர் சைடை எடுத்துப்போம். சிஏ வந்து ஹைபாட்டனஸ், சி வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக ஹைபாட்டனஸ், பிங்கிறது தேர்ட் சைடாக எடுத்துக்கலாம். ஓகே, கிவன் இந்த கண்டிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டர் சைட். ஷார்ட்டர் சைடு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ ட்வைஸ் த ஷார்ட்டர் சைட் அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டர் சைட்னா 2a, அதோட 6 ஆட் பண்ணும். அப்போ சி ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் கண்டிஷனை தான் நம்ம எழுதுகிறோம். கொஷனில் கொடுத்துருக்காங்க கண்டிஷனு. ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த ஷார்ட்டர் சைடு. ஷார்ட்டர் சைடு நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஏ இஸ் ஷார்ட்டர் சைடு எடுத்திருக்கோம். ஸோ ட்வைஸ் த ஷார்ட்டர் சைடு மோர் தேன் 6 அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் 2a + 6 அப்படின்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்த கண்டிஷன் பாருங்கள். இது தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தேன் த ஹைபாட்டனஸ். 2 மீட்டர் லெஸ் தேன் த ஹைபாட்டனஸ். ஹைபாட்டனஸ்லேருந்து 2 மீட்டர் வந்து லெஸ் ஆகுதான் தேர்ட் சைடு. தேர்ட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம். இப்போ b இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனஸ்லேருந்து 2 மீட்டர் வந்து லெஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ b இஸ் ஈக்குவல் டு c - 2. இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம், நம்ம எக்ஸ்பிரஷனில் எழுதிட்டோம். b இஸ் ஈக்குவல் டு c - 2. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, சப்ஸ்டியூட் 1 in 2. சி வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இது சியோட வேல்யூ 2a + 6. அதை நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இம்ப்ளைஸ் b இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். b இஸ் ஈக்குவல் டு சின்ற பிளேஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா 2a + 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, 2a + 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். -2 இங்கே இருக்குது, -2 அப்படியே போட்டுட்டோம். ஓகே, இப்போ b இஸ் ஈக்குவல் 2a, இங்கே +6 -2 ரெண்டு நம்பரு. இப்போ டிஃப்ரெண்ட் சைன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடுவோம். 6ல் 2 போச்சுன்னா 4, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ b இஸ் ஈக்குவல் 2a + 4 வருது. இதை தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு c² இஸ் ஈக்குவல் டு a² + b² யூசிங் பித்தகோரஸ் தியரம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் இங்கே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹைபாட்டனஸ். ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அதை பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். அதான் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. c² இஸ் ஈக்குவல் டு c² வந்து ஹைபாட்டனஸ். ஓகே, சிங்கிறது ஹைபாட்டனஸ். c² இஸ் ஈக்குவல் டு a² + b². அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம். ஓகே, பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. c² இஸ் ஈக்குவல் டு a² அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் இந்த பிளேஸ் ஆஃப் b நமக்கு 2a + 4 சப்ஸ்டியூட் 3. தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2a + 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதை நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். b பிளேஸ் பதிலாக 2a + 4 ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே,
அதே மாதிரி நம்ம சி நம்ம கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கண்டிஷனை 2a + 6ன்னு கொடுத்துருக்காங்க கிவன் கண்டிஷனை. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, சி என்ற பிளேஸில் நம்ம 2a + 6 அப்ளை பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு a² ரைட் ஆசிட்டிஸ் ப்ளஸ் இங்கே a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a என்ற பிளேஸில் 2a இருக்குது, b என்ற பிளேஸில் 4 இருக்குது. ஓகே, 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2ங்கிறது ஐடென்டிட்டியில் இருக்க 2, a என்ற பிளேஸில் நமக்கு 2a இருக்குது, ஸோ 2a போட்டோம். b என்ற பிளேஸில் 4 இருக்குது, ஸோ 2ab போட்டோம். ப்ளஸ் b², b என்ற பிளேஸில் நம்ம 4 இருக்கிறனால 4² எழுதிட்டோம். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் சிக்கு பதிலாக நம்ம 2a + 6ன்னு எழுதியிருக்கோம், ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a என்ற பிளேஸில் 2a இருக்குது, b என்ற பிளேஸ் 6 இருக்குது. ஓகே, ஸோ 2a² ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 × 2a, இந்த பிளேஸ் ஆஃப் a வந்து 2a இருக்குது. ஓகே, 2 × 2a × 6 2ab போட்டோம். ப்ளஸ் 6², b என்ற பிளேஸில் நமக்கு 6 இருக்கிறனால b² பதிலாக நம்ம 6² போட்டோம். ஈக்குவல் டு a² + 2a² ரைட் ஆசிட்டிஸ் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2 4 4 4 16a ப்ளஸ் 4² அப்படின்னா 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 4 16. ஓகே, இப்போ இங்கேயும் 2a², இங்கேயும் 2a² ஒரே பொசிஷனில் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 2 2 4 4 6 24a அப்படி இருக்குது, a போட்டோம். இங்கே 6² அப்படின்னா 6 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 6 36 போட்டோம். ஈக்குவல் டு a² அப்படியே போட்டுக்கோங்க. 16a இங்கே ப்ளஸ் 16 அப்படியே போட்டோம். ஓகே, இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு a² + 16a + 16. இங்கே இருக்க டேர்ம்ஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 24a இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 24a ஆகிடுது. ப்ளஸ் 36 இந்த பக்கம் போனால் மைனஸ் 36 ஆகிடுது. ஓகே, இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு a² அப்படியே போட்டுப்போம். இங்கே லைக் டேர்ம்ஸ் இது ரெண்டும் ஏ லைக் டேர்ம்ஸாக இருக்குது, அதோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஆட் சப்ட்ராக்ட் பண்ணலாம். பட் டிஃப்ரென்ஸ் சைனாக அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போட போகிறோம். 24ல் 16 போச்சுன்னா 8, பிக் நம்பர் சைன் 24 அதோட சைன் எடுத்து போட்டுரும். ஓகே, பிக் நம்பர் சைன் எடுத்து போட்டுரும். -8a இது அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைனை 36ல் 16 போச்சுன்னா 20, பிக் நம்பர் மைனஸ். ஓகே, இப்போ a² - 8a - 20 = 0. இதை நம்ம எப்போவுமே இந்த டேர்மை தான் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுப்போம். ஓகே, மாற்றிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். a² - 8a - 20 = 0 அப்படின்னு எடுத்துப்போம். இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், நம்ம தெரியும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்கே இருக்க -20 கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் -20 வரணும். மைனஸ் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பர் சென்டர் நம்பர் ஏவோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். ஓகே, மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பர் நடுவில் வரணும். ஓகே, -20 எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு -8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -20 வரணும். ஓகே, இப்போ சென்டர்ஸ் நம்ம பிக் நம்பர் தரணும். இப்போ 10 2s are 20. இப்போ 20 இருக்கிறனால ஒவ்வொரு டேபிளாக நம்ம சொல்லி பார்க்கணும். 10 2s are 20. நடுவில் இருக்க சைனை நம்ம பிக் நம்பருக்கு தந்துடணும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இஸ் அண்டர்ஸ்டுட், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கிடச்சிச்சு. 10 2s are 20. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -20 வந்துருச்சு. இதை நம்ம டிஃப்ரென்ஸ் சைனாக இருக்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 10ல் 2 போச்சுன்னா 8, பிக் நம்பர் -8. ஸோ ஏவோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எனக்கு -8 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் கரெக்டான சாய்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏ சேர்த்துக்கணும். ஓகே, a - 10 × a + 12 = 0. ஓகே, a - 10 = 0 அப்படின்னா நம்ம a is equal to -10 இந்த போனால் +10 ஆகிடுது. ஸோ இது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. a + 2 = 0 அப்படின்னா +2 இந்த பக்கம் போனால் நமக்கு -2 வருது. ஓகே, ஸோ a = -2 கிடைக்கிது. எப்போவுமே சைடோட ட்ரையாங்கிளோட சைடு நெகட்டிவில் இருக்காது. ஸோ a = -2 நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ a = 10 தான் எடுத்துக்கணும். ஓகே, நமக்கு தெரியும் b = கண்டிஷன், கிவன் கண்டிஷன் என்னென்னா நம்ம b = 2a + 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் ஈக்குவேஷனில் b = 2a + 4ன்னு அதில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி b என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, b is equal to 2a + 4, இந்த பிளேஸ் ஆஃப் a நம்ம 10 போட்டுக்கலாம். ஸோ 2 × 10 + 4, இப்போ 2 × 10 20, 20 + 4 = 24. அப்போ b என்ன கிடச்சிருக்குன்னா 24 கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிவன் கண்டிஷன் தான் இது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் c = 2a + 6. அப்போ 2 × இந்த பிளேஸ் ஆஃப் a நம்ம 10 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 × 10 + 6, இப்போ 2 × 10 20 + 6, இப்போ 20 + 6 26 வருது. இப்போ c நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 26 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் a வந்து 10 மீட்டர், b வந்து எவ்வளோனா 24 மீட்டர், c வந்து 26 மீட்டர். ஓகே, 10 மீட்டர் 24 மீட்டர் 26 மீட்டர் தான் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதான் கேட்குறாங்க கொஷினில், இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். Next question number 6. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் கொஷினில் இருக்கிறத நம்ம டயக்ராமில் போடலாம். லாடர் அப்படின்னா ஏணின்னு அர்த்தம். ஏணி வந்து 5 மீட்டரில் இருக்குது. 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வால்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஏன்ற பொசிஷன்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து வால்லேருந்து அது ஏணி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏணி என்ன செய்கிறாங்கன்னா ஏன்றது டீன்ற பொசிஷனுக்கு வருது, அதாவது 1.6 மீட்டருக்கு முன்னாடி நகர்த்துறாங்க. இப்போ எவ்வளோ தூரம் அந்த ஏணி வந்து வாலில் நகரும்னு கேட்குறாங்க. அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். let the distance by which the top of the slide moves upwards be assumed as x. இந்த ஏணி என்ன செய்யறேன்னா ஏன்ற பொசிஷன் வந்து டீன்ற பொசிஷன் 1.6 மீட்டர் நகரும் போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வாலில் ஹைட்டில் போகுதுன்னு கேட்குறாங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஃப்ரம் த டயக்ராம் db is equal to ab minus ad. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், db is equal to இந்த லென்த் நமக்கு தெரியாது. ஓகே, இது ஃபுல்லாக 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த லென்த் நமக்கு தெரியாது. db is equal to ab minus ad பிரிக்கிறோம். நம்ம db லென்த் நமக்கு தெரியாது, அதனால் கண்டுபிடிக்கிறோம். db is equal to ab minus ad. ab எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் இந்த ஏபிக்கு பதிலாக 3 மீட்டர் போட்டுக்கலாம். மைனஸ் ஏடி வந்து 1.6 மீட்டர் வந்து டுவர்ட்ஸாக உள்ள நகருது அந்த ஏணி, அது 1.6. இப்போ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 1.4 கிடைக்குது. ஓகே, ஸோ டிபிலேருந்து நமக்கு 1.4 மீட்டர் கிடைக்குது. நமக்கு தெரியும் பிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஇ. பிஇ இந்த பொசிஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏபிஇ இந்த பொசிஷன் ஏணியோட ஹைட் வந்து வாலில் எங்கே சாஞ்சிருக்கோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஇ. நமக்கு தெரியும் BE is equal to BC plus CE அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ BE is equal to BC வந்து எவ்வளோனா நமக்கு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பிசின்ற பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஏணி வந்து இருக்கிற பொசிஷன் வாலில் 4 மீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் மீட்டர் வந்து மேலே நகருது. ஓகே, அதை சிஇயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். BE is equal to 4 plus x. இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் DBE டயக்ராம் பாருங்கள். டிபிஇ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போ பித்தோகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். இங்கே டிபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டிஇ ஸ்கொயர்டு. ஓகே, ஹைபார்டனஸ் ஸ்கொயர் தான் ஏணிங்கிறது தான் ஹைபார்டனஸ். இதுதான் ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஓகே, இது ஹைபார்டனஸ். டிஇங்கிற ஹைபார்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் வந்து அதர் டூ சைட்ஸ் அதான் எழுதுகிறோம். ஓகே, ஸோ டிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர். அதை இங்கே ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஓகே, டிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர். இப்போ டிபி லென்த் நமக்கு தெரியும் 1.4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.4 ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ நமக்கு 4 + x கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாம். 4 + x த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு டிஇ வந்து நமக்கு லேடர் லென்த்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 மீட்டர் அதை நம்ம போட்டுக்கலாம் 5 ஸ்கொயர்டுன்னு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 1.4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1.4 × 1.4 மல்டிபிள் பண்ணால் 1.96 ப்ளஸ் 4 + x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 5 5 25 போட்டுட்டோம். ஓகே, ஸோ 4 + x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம். 25 இங்கே அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் 1.96 இந்த பக்கம் போனால் மைனஸ் 1.96 ஆகிடுது. ஓகே, ஸோ 4 + x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 23.04 கிடைக்குது. ஓகே, டெசிமல் சப்ட்ராக்ட்னா 25.00ன்னு போட்டுட்டு நம்ம 1.96 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணால் 23.04 கிடைக்குது. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போடுறோம், இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போடுறோம். ஓகே, இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடும்போது நம்மனா ரூட்டுக்குள்ளே 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ தான் எடுத்துப்போம். 4 + த ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ 4 + x வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 23.04 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 4.8 கிடைக்குது. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் வச்சுப்போம். 4.8 இங்கே இருக்க +4 இந்த பக்கம் போனால் -4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.8ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0.8 வருது. 0.8 மீட்டர். ஸோ எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The perpendicular PS on the base QR of triangle PQR intersects QR at S such that QS is equal to 3SR. Prove that 2PQ squared is equal to 2PR squared plus QR squared. இப்போ என்ன பர்பண்டிகுலர் ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு ட்ரையாங்கிள் PQR வரைஞ்சிப்போம். அந்த ட்ரையாங்கிள் PQRல பிஎஸ்ங்கிறது பேஸ் கியூஆரை டச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்செக்ட் அட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். பிஎஸ்ன்றது பேஸ் கியூஆரை எஸ்ன்ற பாயிண்ட்டில் டச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பர்பண்டிகுலர் லைனு. கியூஆரை எஸ்ன்ற பாயிண்ட்டில் டச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சச் தட் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. QS = 3SR கொடுத்துறாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் 2PQ² = 2PR² + QR² நம்ம ப்ரூவ் பண்ணோம். சொல்யூஷன் கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாம். QS = 3SR கிவன் கண்டிஷன் அதை எழுதிடும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரம் த ஃபிகர் பாருங்கள், QR = QS + SR. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில்
QR இஸ் ஈக்குவல் டு கியூஆரை நம்ம பிஎஸ் வர கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி வரைஞ்சிட்டோம். ஓகே, QR இஸ் ஈக்குவல் டு QS ப்ளஸ் SR எழுதலாம். QR எப்படி எழுதலாம்னா QS ப்ளஸ் SR எழுதலாம். ஸோ QR இஸ் ஈக்குவல் டு QS ப்ளஸ் SR. QR அப்படியே போட்டுப்போம். இந்த QS பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் 1. இதை QS இஸ் ஈக்குவல் 3SR கொஷினில் கொடுத்துருக்காங்க கண்டிஷனு. அந்த QS பிளேஸில் 3SR சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் QS வந்து நம்ம 3SR சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ளஸ் SR அப்படியே போட்டுப்போம். ஸோ QR இஸ் ஈக்குவல் டு இங்கே 3SR, இங்கே SR ஒன் இஸ் அண்டர்ஸ்டுட் இயர். இப்போ 3SR ப்ளஸ் 1SR வந்து 4SR கிடச்சி. ஸோ QR இஸ் ஈக்குவல் டு 4SR. QR இங்கே இருக்க மல்டிப்ளை 4 இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். ஓகே, QR பை 4 இஸ் ஈக்குவல் டு SR. அது எப்படி எழுதுறோன்னா SR இஸ் ஈக்குவல் டு SR முன்னாடி வச்சுப்போம். இதை இந்த பக்கம் போயிடுவோம். 1/4 QR அர்த்தம். 1/4 ஆஃப் QR. இங்கே இருக்கிறத நம்ம தனியாக 1/4 தனியாக எழுதிட்டு QRன்னு எழுதியிருக்கேன். இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த QRல SRங்கிறது 1/4. இது வந்து 1/4 இருந்துச்சுன்னா QRல SRங்கிறது 1/4 இருந்துச்சுன்னா இது QS கண்டிப்பாக 3/4 இருக்கும். அதுதான் அசம்ஷன். ஓகே, ஸோ QS இஸ் ஈக்குவல் டு QS நம்மளை அசம் பண்ணிக்கிறோம். இது SR வந்து 1/4 ஆஃப் QRன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி QS இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் QR எழுதிப்போம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, in right angle triangle PSQ, PQ square is equal to PS square plus QS squared. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PSQ எடுத்துப்போம். ஓகே, இது ஹைபார்டன்ஸ், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபார்டன்ஸ். அப்போ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர்டு. ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து அதர் டூ சைட்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PSR, PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த சைடு எடுத்தோம், அதே மாதிரி இந்த சைடு எடுத்துப்போம். PSR ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபார்டன்ஸ். PR ஸ்கொயர் தான் ஹைபார்டன்ஸு. ஸோ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அந்த அதர் டூ சைட்ஸ் அதான் யூஸ் பண்ணுறோம். PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் RS ஸ்கொயர்டாக தான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர்டு எழுதியிருக்கோம். இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ PQ ஸ்கொயர் லெஃப்ட் சைட் தனியாக சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ரைட் சைட் தனியாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இது எழுதிப்போம். PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர்டு மைனஸ் வரதுனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். மைனஸ் PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர் எழுதிட்டோம். இப்போ மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். PS ஸ்கொயர் அப்படியே போட்டுவோம், QS ஸ்கொயர் அப்படியே போட்டோம். மைனஸ் உள்ளே போச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் PS ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் SR ஸ்கொயர்டு. ஸோ PS ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கே QS ஸ்கொயர்டு மைனஸ் SR ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே எழுதிப்போம். PQ ஸ்கொயர்டு மைனஸ் PR ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு QS ஸ்கொயர்டு மைனஸ் SR ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டோம். சப்ஸ்டியூட் 2 and 3. ஓகே, இந்த 2 and 3 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னா SR வந்து 1/4 QR கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து QS இஸ் ஈக்குவல் டு 3/4 QR கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே QS எவ்வளோனா 3/4 QR, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். QS வந்து 3/4 QR த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் போட்டோம். மைனஸ் SR வந்து 1/4 QR. ஸோ 1/4 QR த ஹோல் ஸ்கொயர் போட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இந்த பவர் வந்து எல்லாத்துக்கும் உள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்னா 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 3 சார் 9 ஆகும். 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 16 ஆகிடும். QR ஸ்கொயர் பண்ணும்போது QR ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1 தான் வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4 16. QR ஸ்கொயர் பண்ணும்போது QR ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நான் நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9 - 1/16 QR ஸ்கொயர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதிக்கலாம் QR ஸ்கொயர்டு. இப்போ 9ல் 1 போச்சுன்னா 8/16 QR ஸ்கொயர்டு. இப்போ 1 8s are 8, 2 8s are 16. ஸோ 1/2 QR ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ PQ ஸ்கொயர் இந்த லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிப்போம். PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 QR ஸ்கொயர்டு. இங்கே டிவைடட் பை 2 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகிடும். இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் போது மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ 2 × PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். தட் இம்ப்ளைஸ் 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். 2 PQ ஸ்கொயர்டு மைனஸ் 2 PR ஸ்கொயர்டாக தான் எழுதியிருக்கோம். 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். 2 PQ ஸ்கொயர் மைனஸ் 2 PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், 2 PQ ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். இங்கே இருக்க மைனஸ் 2 PR ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுது. ஓகே, மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் அங்கேயே தான் இருக்குது, எழுதிட்டோம். ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 2 PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. Next question number 8. In the adjacent figure, ABC is a right angle triangle with the right angle at B and points DE
trisect BC, prove that 8AE squared is equal to 3AC squared plus 5AD squared. இப்போ இந்த கிவன் ஃபிகர் பாருங்க, அட்ஜஸ்டன் ஃபிகர்னா கொடுத்துருக்காங்க. கிவன் ஃபிகரில் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் டிஇ ட்ரைசெக்ட் பிசி. டிஇங்கிறது பிசியை ட்ரைசெக்ட் பண்ணுது, மூணா பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிசியை மூணா பிரிக்குது. டிஇன்ற பாயிண்ட்டு பிசியை மூணா பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் 8AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, சொல்யூஷன். சின்ஸ் டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் பிசி, டிங்க இன்ற பாயிண்ட் வந்து பிசியை ட்ரைசெக்ஷனாக பிரிக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போனா ட்ரைசெக்ஷனாக பிரிக்குதுன்னா ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். பிசியை ஈக்குவல் பார்ட்டில், ட்ரைசெக்ஷனாக ஈக்குவல் பார்ட்டில் பிரிக்குதுன்னு அர்த்தம். இல்லை பிடி ஈக்குவல் டு டிஇ ஈக்குவல் டு சிஇ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ இஸ் ஈக்குவல் டு இசி இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தனித்தனி பார்ட்டு நம்ம ஒவ்வொன்றுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, தென் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ பிஇ சேர்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு எடுத்துக்கிறோம். அண்டு பிசி இது ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 3x வருது. ஓகே, பிசி இஸ் ஈக்குவல் டு 3x வருது. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபிஇ அண்ட் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏபிடி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள், அதேமாதிரி ஏபிஇ ட்ரையாங்கிள், அதேமாதிரி ஏபிசி ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். யூசிங் பித்தகோரஸ் தியரம் ஏடி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஏபிடி ட்ரையாங்கிளில், ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஏபிடி ட்ரையாங்கிளில் ஹைபார்டனஸ் எது ஏடி, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபார்டனஸ். ஏடி இஸ் ஹைபார்டனஸ். ஹைபார்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்டு. இப்போ ஏடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிடி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகே, பிடிலேருந்து நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிஇ ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏபிஇ ட்ரையாங்கிளில் ஏங்கிறது ஹைபார்டனஸாக இருக்குது. ஓகே, ஹைபார்டனஸ். அப்போ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் எழுதுகிறோம். பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஏஇ ஸ்கொயர் அப்படி போட்டுப்போம் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ நமக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் 2x. பிஇ வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x எடுத்துருக்கோம். ஸோ 2x சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே 2x த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நமக்கு தெரியும் ஏசி ஸ்கொயர் இன்னும் பிக் ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள். ஏசிங்கிறது ஹைபார்டனஸ். இப்போ ஹைபார்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இந்த அதர் 2 சைடு, அதான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஏசி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி பிளேஸில் நம்ம 3x, பிசி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3x கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 3x த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 எக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 9x ஸ்கொயர் வருது. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர். இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், 8AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, 8 இன்ட்டு ஏஇ ஸ்கொயர்டு. ஏஇ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு அதை எழுதிக்கலாம். ஓகே, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுனா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 அப்படியே போட்டுப்போம். ஏசி பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர்டை இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5 அப்படியே போட்டோம். ஏடி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் ஏடி நம்ம ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 8 உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா 8 ஏபி ஸ்கொயர்டு, அதே மாதிரி 8 4s 32 எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் இஸ் ஈக்குவல் டு 3 உள்ளே எடுத்துகிட்டு போனோம். 3 இன்ட்டு ஏபி ஸ்கொயர் 3 ஏபி ஸ்கொயர்டு. 3ஆல் 9 மல்டிப்ளை பண்ணால் 9 3s 27 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு அதேமாதிரி 5 உள்ளே எடுத்துகிட்டு போனோம். 5 இன்ட்டு ஏபி ஸ்கொயர் 5 ஏபி ஸ்கொயர்டு. 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் போட்டோம். இப்போ சிம்பிளை பண்ணலாம். 8 ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது லைக் டேர்ம்ஸ், இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 + 5 கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணலாம். 3 + 5 8 ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 32 வருது. எக்ஸ் ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸு அதோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் நமக்கு 32 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவலாக வருது. therefore 8AE squared is equal to 3AC squared plus 5AD squared. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Okay, hence it is proved. This is answer. In this video we have seen exercise 4.3 part 2 4 to 8 sums. Next video we will see exercise 4.4. Thank you students.